இது சக்கரை டப்பா வச்ச உப்புன்னு எழுதி ஒட்ட சொல்றேன். எல்லாம் காரணமா தான் ஒட்ட சொல்றேன். இதுல எறும்பு கண்ணா பின்னான்னு முக்கியது. இத பார்த்ததும் ஏமாந்து ஓடிடுமில்ல. சமத்தி சந்தைக்கு போனாலா வட்டி கிண்ணியா போச்சான். அது போட்டோம். ஒரு 20 ரூபாய் எடு. எதுக்கு? நம்ம ஊர்ல பொங்கல் திருவிழா வருது இல்ல, கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வீடு 20 ரூபாய் வசூல் பண்றாங்க. ஒண்ணு வேண்டாம், அந்த பாட்டை நான் பாடுறேன். வசூல்ல பாதி என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. பாட்டு மட்டும் இல்லம்மா, கூடவே ஆட்டமும் ஆடணும். ஏன் நான் ஆட மாட்டேனா? 4 பேர் பாப்பாங்களே. 4 பேர் பார்த்தா என்ன பணம் வருது இல்ல? விடுதலை விடுதலை விடுதலை. என்ன விடுதலை? எதுக்கு விடுதலை? இனிமே பேப்பர் வேட்டியை கட்டக்கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. பெரிய பஞ்சாயத்து. இன்னும் 2 நாளைக்கு அந்த வேட்டியை நான் கட்டி இருந்தேன், ஊர்ல இருக்கிற கண்ட கண்ட கைதிகள் அதை தின்னு இருக்கும். என் மான மரியாதையெல்லாம் பறந்து போயிடும். இந்த வெற்றி விழாவை நான் கொண்டாடியே தீரணும். எப்படி? உள்ள திருடி வச்சிருக்கிறியே என்ன, அதை எடுத்துக்கிட்டு வா. கபாலத்துல இருந்து கட்டவரல் வரைக்கும் ஊத்தி அழுக்கு போக நீவி விடு. எண்ணெய் தேய்ச்சி நீவி விடணுமா? வேண்டியதுதான். அந்த எண்ணெயை வச்சு நான் என்னென்ன திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அந்த எண்ணெயில தான் நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்த போறேன். மிச்சம் மீறி எண்ணெய பேர குழந்தைகளுக்கு தடவலாம் இருக்கேன். நடக்காது. உன்னுடைய எண்ணெய் திட்டம் பிசு பிசுத்து போக போகுது. மரியாதையா எண்ணெய் எடுத்துக்கிட்டு வரியா இல்லையா? முடியாது. தர முடியுமா? முடியாதா? முடியாதுயா. என்ன செய்வ? இருங்க, என்ன சத்தம் இங்க? இந்த அநியாயத்தை கேட்டு நீ நியாயத்தை சொல்லு. தம்பி நீங்களே சொல்லுங்க. நம்ம அந்த எண்ணெய் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்தோம். இந்த ஆள் அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கணுங்கிறாரு. நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. யாரோ நம்ம ஊர் புள்ளியாருக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணிருக்காங்க. நீங்க இன்னைக்கு ராத்திரி கோவில் செவரேறு குச்சி உள்ள போய் புள்ளியார நல்ல கட்டி பிடிச்சுக்காங்க. கட்டி பிடிச்சா புள்ளியார் மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு வந்துரும். மறுபடியும் செவரேறு குச்சி எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை கட்டி பிடிச்சுக்குவேன். எதுக்கு? உங்க மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் எனக்கு ஒட்டிக்கும். நானும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச மாதிரி ஆயிடும். சபாஷ், சரியான குளியல். நான் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது. நீங்க செவரேறு குச்சி என் வீட்டுக்கு வாங்க. அங்க இவர் இருப்பாரு. ஆக ஆலிங்கனம் பண்ணியே ஆயில எடுத்துலாங்கிற. ஒண்ணு வேண்டாம், நான் முழுகாமையே இருக்கேன். இந்த வயசுலயா? யார்கிட்ட இருந்து? வழக்கம் போல உங்க அம்மா கிட்ட இருந்தா. உங்க அம்மா ஸ்டாம்ப் போட்டல, நான் தான் பணம் கொடுத்தேன். தேங்க்யூ டி. என்ன இவ்வளவு லெட்டர்? இரு படிச்சு சொல்றேன். அன்புள்ள சுமா, இதோடு 10 கடிதம் அனுப்பி உள்ளேன். 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு கடிதம் படித்தால் போதும். தனித்தனியாக அனுப்பினால் 10 கவர் செலவாகும். ஆகவேதான் இந்த வழி. இப்பொழுது 1ஆம் நம்பர் கடிதத்தை படிக்கவும். அடப்பாமே, இவ்வளவு கஞ்சமா? என்ன எழுதிருக்காங்கன்னு படிடி. கொஞ்சம் அவசரப்படாம இரு. சும்மா நீ சோப்பு சீப்பு எண்ணெய் வாங்கி காசை வீணாக செலவழிக்காதே. உன் தோழிகள் இல்லாத சமயம் பார்த்து அவர்களின் எண்ணெயும் சோப்பை உபயோகித்து புத்திசாலியாக நடந்து கொள். என்னடி உங்க அம்மா இப்படி எழுதிருக்காங்க? இன்னும் இருக்குமா? கொஞ்சம் இங்கு கோவில் திருவிழா நடந்ததல்லவா, அந்த பிரசாதத்தை உனக்கு அனுப்பி இருக்கிறேன். பேப்பரில் வைத்து மடித்து அனுப்பினால் பேப்பரும் வீணாகும், குங்குமமும் வீணாகும். எனவே குங்குமத்தை இந்த லெட்டரின் பின்புறம் அப்பி இருக்கிறேன். அதை நீ நெற்றில் எடுத்து ஒட்டிக் கொள்ளவும். உங்க அம்மா கஞ்சத்தனத்துக்கு நோபல் பரிசை கொடுக்கலாண்டி. ஏய் சும்மாரி, நான் ஹாஸ்டல்ல இருக்கேனே, ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. நீ வீட்டுல வந்து பாரு, எங்க அம்மா காசை தனியா செட் பண்ணுவாங்க. குளிக்க வேண்டாமா? ஏன் சட்டை கழட்டுறீங்க? குளிக்கத்தான். ஒண்ணு வேண்டாம். லாபம் 1 2 3. என்ன பண்ண? நீங்க குளிச்சிட்டீங்க, மூஞ்சியே துண்டால தவட்டிக்கீங்க. சொல்றேன்ல, தவட்டிக்கீங்க. காஞ்சனமாலா, என்ன இந்த உடம்பு நனைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அந்த சொம்பு தண்ணிய கொஞ்சம் கூட. தண்ணி பஞ்சமா இருக்கு, சொம்பு தண்ணிய குடுக்கறதாம். 1 2 3. நீ என்ன பண்ற? குளிச்சுக்கிட்டு இருக்கேங்க. அந்த மஞ்சள் எடுங்க. எனக்கு எதுக்கு மஞ்சள்? எனக்குங்க. எடுத்தீங்களா? நீங்க அப்படியே வச்சுக்கீங்க. காஞ்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மஞ்சள் தேய்ச்சிட்டு இருக்கேங்க. மஞ்சள் தேய்ச்சிக்கிட்டு இருக்கியா? இப்படித்தானே 5 வருஷமா தேய்ச்சிட்டு இருக்கேன். இதை விட நீ மஞ்சள் தேய்க்காமலே இருந்திருக்கலாம். இருக்கலாம், நீங்க உயிரோட இருக்கீங்களே. இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கவே கூடாது. ஆமா காஞ்சனமாலா, பல்லு தேய்ச்சு பல நாள் ஆகுது. கொஞ்சம் பிரஷ் எடுத்துக்கூட தேய்க்கிறதுக்கு. ஐயோ, பிரஷால தேய்ச்சா பல்லு தேஞ்சு போயிருங்க. சும்மா வாயை மட்டும் குப்பிடிச்சுக்குங்க. இதுல துப்புங்க. இன்னும் கொஞ்சம். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க உங்களுக்கு. ஜாஸ்தி ஜாஸ்தி. அப்ப ஊத்திருங்க. இந்த தண்ணியை கீழே ஊத்திரு. கீழே என்ன என்ன அழுக்கு தண்ணியை கணத்துல ஊத்திட்ட? அழுக்கா? மீன் எதுக்கு இருக்கு? தின்றாது. வாங்க. இது சொம்பு தண்ணி எதுக்கா உள்ள எடுத்துட்டு போற? இந்த தண்ணியில தான் இன்னைக்கு நான் போறேன். முருகா, பாம்பேக்கு போன என் புருஷன் நல்லபடியா வீடு திரும்பணும். உன்னையே நம்பி இருக்கும். இந்த ஊரும் உலகமும் நாடும் வீடும் அமைதியா இருக்கும்.
அம்மா நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த ஊரே அமைதியா தான் இருக்கு. என்ன சொல்ற? அப்பா தான் ஊர்ல இல்லையே, அதனால அப்பா கிட்ட யாரும் ஏமாறாம ஊரே அமைதியா இருக்கு. சரவணா, பாம்பேல உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. இவரு ஏன் கஷ்டப்படுறாரு? இவர் போனதுனால பாம்பேல கஷ்டப்பட போகுது. இந்த தொழில உங்க அப்பா விடவே மாட்டார் போல இருக்கு. அம்மா எந்த தொழிலுக்குமே ஒரு மூலதனம் வேணும். கசாப்பு கடைக்காரனுக்கு கத்தியும், வக்கீலுக்கு பொய்யும், அரசியல்வாதிக்கு வாக்குறுதியும் தேவை. ஆனா அப்பாவுக்கோ ஒரு டப்பா குங்குமம் மட்டும் இருந்தா போதும். நீ சொல்றதும் சரிதான். எவ்வளவு சொல்லியும் அவரு திருந்த மாட்டார் போல இருக்கே. சார் பாப்பார். சென்னையை நோக்கி புயல். அம்மா அப்பா பாம்பேயை விட்டு கிளம்பியாச்சு. நம்ம இல்லாம மெட்ராஸ் கலகலப்பா இல்ல. நம்ம வந்தாச்சு இல்ல, மெட்ராஸ கலகலப்பு உண்டாக்கிற வேண்டியதுதான். முதல்ல யாருக்கு பொட்டு வைக்கிறது? நெத்தி கிடைக்காமல போகுது. காலையில வந்து ஒரு சவாரியும் காணா, எல்லாரும் நடந்தே போயிட்டு இருக்காங்களா? சவாரி தானே, நான் வந்துட்டேன். என்ன இவனுக்கு தப்பிச்சுட்டானுங்க? இவனுக்கு இல்லைன்னா என்ன, வேற ஒரு டாக்ஸி கிடைக்காமல போயிரும். பாத்துறேன், பொட்ட வச்சிடுறேன். கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்கோம். கரெக்ட் டைத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? எங்க அப்பா எனக்கு வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டார். என்ன சொல்றீங்க? ஆமாமா, என்ன மறந்துட்டு வேற ஒரு அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. வேற அழகான பையன் வேண்டாம், நீங்களே போதும். பின்ன என்னங்க உங்க அப்பா ஏன் இந்த முடிவுக்கு வந்தாரு? இத்தனை நாளும் நான் எங்க அப்பா பத்தி சொன்னதெல்லாம் போய். எங்க அப்பாவோட முகத்தெரிய இப்ப நான் கிழிக்கிறேன். எங்க அப்பா இருக்காரு, வயிறு நிறைய சாப்பிட்டேன், வயிறு வலிக்குது. சோடா கொண்டா. இருங்க கொண்டு வரேன். ஏப்பா அப்பா, இந்தாங்க குடிங்க. என்னங்க இது சோடால கை கழுவுறீங்க? இதை விட வசதியா இருந்தா பன்னீர்லயே கை கழுவுவேன். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் பந்தா. இப்ப எங்க அப்பாவை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கிட்டியா? எங்க அப்பா வெளிநாடு போறேன்னு சொன்னா கூட நான் வேணாம்னு சொல்லிடுவேன். ஏன் தெரியுமா? அங்க போனா இந்தியாவே அவர் வித்துருவாரு. உங்க அப்பா எவ்வளவோ தேவல, எங்க அம்மா தான் ரொம்ப மோசம். என்ன சொல்ற நீ? எங்க அம்மாவை பத்தி இத்தனை நாளா நான் சொல்றதெல்லாம் போய்தான். இப்ப எங்க அம்மாவோட முகத்தெரிய நான் கிழிக்கிறேன். கட்டோடு குழலாடாட ஆட கண்ணன்ற நீங்களா? ஆமா. தண்ணிக்குள்ள எப்படி வந்தீங்க? ஒரு வாரமா குளிக்காம உடம்பு நாரிடுச்சு. வீட்டுல குளிக்கலாம்னா 2 சொட்டு தண்ணியை தெளிக்கிறேன். இந்த குளத்தை பார்த்த உடனே ஆசையா இருந்துச்சு. ஆழம் தெரியாம காலை விட்டுட்டேன். கரைக்கு போய் ஒரு தாம்பு கயிறை வாங்கி அந்த தூக்கி போடு, அதை புடிச்சுக்கிட்டு நான் கரைக்கு வந்துடுறேன். ஐயோ, கடைக்காரன் தாம்பு கயிறுக்கு வாடகையே 2 ரூபாய் கேட்பானே. அடே பாவி, 2 ரூபாயா முக்கியம்? என் உயிர் முக்கியம் இல்லையா? எப்படியாவது கரைக்கு வந்த உடனே உழைச்சு அதை நான் திருப்பி கொடுத்துடுறேன். சரி சரி, கூட பாத்துங்க, இந்த வந்துடுறேன். என்னங்க கடைக்காரன் அவசரம் 2.25 ரூபாய் கேக்குறாங்க. அட பாவி, கட்டின புருஷனுக்காக ஒரு 4 ரூபாய் மேல போட்டு கொடுக்க கூடாதா? நீங்க உயிரோட இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எப்படி இன்னும் 1 மாசத்துல கோடை காலம் வந்துரும், தன்னால தண்ணியும் வத்திரும், நீங்களும் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடலாம். எப்படி? அடே பாவி, அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணுமே. ஏன் இருக்க முடியாது? குளத்துல நண்டு தவக்களை எல்லாம் இருக்குல்ல, புடிச்சு தின்னுங்க, புஷ்டி ஆயிடுவீங்க. எனக்கு இன்னும் 1 மாசத்துக்கு சாப்பாடு மிச்சம். வர நீ நல்லா இருப்பியா? ஐயோ அம்மா, அம்மா. என்ன அம்மாவுக்கு காதுல விழுகுது? நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்பா இப்படி அம்போடு குளத்துல தவிக்க விட்டுட்டு வந்திருக்கே. ஏதோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து பார்த்ததுனால காப்பாத்தினாங்க. நீ என்னடா கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம காசுதான் முக்கியம் இப்படி மாங்க பறிச்சிட்டு இருக்கே. பொண்ணுதாமா. என்னடி மாங்காய் அடிக்கிற? பின்ன கடிக்கதான் விட மாட்டேங்கிற. அடி போடி, புரியாதவளே. என்ன பொறுத்த வரைக்கும் காசு தாண்டி முக்கியம். காசை கீழே போட்டுட்டு வாடி. எவனாவது எடுத்து கூட கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். கொப்பனை குளத்துல விட்டுட்டு வந்தேன், அப்படியே கொப்பன் குளத்தோட முழுகிட்டாரு. எவனோ கொண்டாந்து விட்டுட்டான்ல, அதாண்டி காசுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம். அப்போ மனுஷனை விட காசுதான் முக்கியங்கிறியா? ஆமாண்டி, காசே தான் கடவுள்னு சும்மா பாடி வச்சாங்க பெரியவங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கிறத விட முதல்ல இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க. இதுல விட்ட நீ ரொம்ப மோசமா. என்னடி மோசம்? எவனோ காசு இல்லாதவன் மாச கடைசியில பாடி இருக்கான், அத போய் சீரியஸ் எடுத்துக்கேமா. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாத கண்ணு. இந்த பாரு, நீயும் என்ன மாதிரி கஞ்சத்தனமா இருக்க பழகிக்க, இல்லைன்னா இந்த நாட்டுல வாழவே முடியாதுமா. அம்மா, உன்னை திருத்தவே முடியாதுமா. ஐயா ஐயோ, மாங்கா, என் மாங்கா, என் மாங்கா. ஒரு மாங்காய பறிச்சுட்டு போயிட்டாளே. ஐயோ ஐயோ, வெறும் காம்பு தானே இருக்கு. இப்போ அது எங்க அம்மா பத்தி புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவை திருத்தவே முடியலங்க. நீ என்னதான் சொன்னாலும் அத்தை எவ்வளவோ தேவல, எங்க அப்பா தான் மோசம். ஐயோ, மாமா எவ்வளவோ தேவல, எங்க அம்மா தான் மோசம். அப்பா தான் மோசம். அம்மா தான் மோசம். அப்பா தான் மோசம். அம்மா தான் மோசம். அப்பா தான் மோசம். அந்த பட்லர் பய உட்டாயம் பொண்டாட்டிக்கே பொட்டு வச்சு கூட்டிட்டு போயிருவான் போல இருக்கே. அதுக்குள்ள
இந்த சொத்தை நாம பறிச்சிடணும். முருகா கொஞ்சம் நில்லுங்க. முருகா, என்னையா கூப்பிட்டீங்க? உங்களைத்தான் முருகா. ஆஹா, என்ன மனம் என்ன மனம், உங்ககிட்ட இருந்தா இப்படி தெய்வீக மனம் வீசுது. நான் பழனி சித்தநாதன் விபூதி பூசுகிறேன் முருகா. முருகா, இது இயற்கை மனமா செயற்கை மனமா? பெரிய நக்கீரரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. இப்படி ஒரு வாசனைய எந்த ஆம்பளை கிட்டயும் நான் அனுபவிச்சதே இல்ல. என்ன மனம் என்ன மனம்? வாசமா, நான் மோசம் போயிட்டேனே. அப்ப நான் வரட்டுமா? எங்க முருகா கிளம்பிட்டீங்க? திருவிளையாடல் படம் பார்க்க போறேன் முருகா. திருவிளையாடல் படத்துக்கா? அப்ப நானும் வரேன். அடியே, பட்டர் கூடவே சேர்ந்து சினிமாவுக்கு போறியே. அப்ப நீங்க வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே. அப்ப நாங்க போறோம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா, வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. மோசம் போனே முருகா, என் ரோசம் போச்சு முருகா. நானே என் நெத்தியில புட்டு வச்சுக்கிறேன். சார் சார், என்னப்பா? யாரோ உங்க பொண்ணை தள்ளிட்டு போறான். தள்ளிட்டு போறான்னு சொல்லாத, கூட்டிட்டு போறான்னு சொல்லு. ஒரு ஆளா ரெண்டு பேரா? சிங்கிள் மேன். எங்க கூட்டு போறான்? சினிமாவுக்கு. சினிமாவுக்கா? உங்க பொண்டாட்டி யாரோ ஒருத்த கூட்டு போறான். நான் மட்டும் இங்க இருந்திருந்தா நீ கூட்டிட்டு போயிருப்பியா? ஏண்டா, என் பொண்டாட்டி என்ன கவர்மெண்ட் போட்ட ரோடா? கண்டவன்லாம் பஸ் விடுறதுக்கு? இல்ல சார், அவன் கையை ஒடிச்சிருப்பேன்னு சொல்ல வந்தேன். இந்த சொத்துக்காக தானே வேஷம் போட்டீங்க. என்ன ஆச்சு? ஆமா, எல்லாரும் என்ன இந்த வீட்டுல மாமான்னு ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஜான்சி ராணிய கூடிய சீக்கிரம் பைத்தியம் ஆக்கிருவேன். அந்த சொத்து பூரா நான் அடைஞ்சிருவேன். எப்படி என் திட்டம்? என்ன பைத்தியங்கிறியா? இரு, நாளைக்கே. முத்து, இங்க வா. முத்தா, அப்படி யாரும் இல்லீங்களே. டேய், நீதானடா முத்து? என் பேர் முத்து இல்லீங்க, பழனியப்பன். உனக்கு என்ன ரெண்டு பேரா? இல்ல, ஒரு பேர் தான். என்ன விளையாடுறியா? நேத்துக்கு முத்துன்னா இன்னைக்கு பழனியப்பங்கிற? இல்லீங்க, பழனியப்பன் தாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு பைத்தியம் இல்ல, உங்களுக்கு தான் பைத்தியம். பிச்சுலாம் பிச்சு. டேய் பட்லர், இங்க வா. என்னங்க? இவன் முத்து தானே? முத்தா, இவன் பேரு பழனியப்பங்க. என்னது பழனியப்பனா? நீ முருகன் அடிமை தானே? முருகன் அடிமையா? ஐயா, எனக்கு கடவுளாலே பிடிக்காதுங்க. என்னங்கடா விளையாடுறீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்புறீங்க. நான் என்ன பைத்தியமா? அடியே, என்னங்க? இவன் முருகன் அடிமை தானே? இல்லீங்க, அவரு ஜேம்ஸ். மத மாறிட்டாங்க. ஐயா, அவர் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்துவருங்க. என்னடி வளர்ற? நான் ஒண்ணும் வளரல. ஆமா, எங்கயாவது வெயில்ல போயிட்டு வந்தீங்களா? ஏன் பைத்தியம் மாதிரி பேசுறீங்களா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? ஐயோ, இவ வேற என்ன பைத்தியம்னு சொல்றாரு. இது வேற இடையில. என்ன இங்க சத்தம்? என்ன? ஒண்ணுமில்லமா, ஒண்ணுமில்ல. வாமா, இங்க ஆளுக்கு ஆளு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா, நீ ஜான்சி ராணி தானே? ஆமா. அப்பா, நீயாவது உண்மையை ஒத்துக்கிட்டிய? சரி வாங்க மாமா, சாப்பிட போலாம். என் வாங்க. மேல எவ்வளவு பாசம். இது முக்கியம். சாப்பிடுங்க மாமா. சோறா பிரியாணியா? மண்ணு. டேய், ரெண்டு பேருக்கும் டிஃபனை வச்சுட்டு எனக்கு மண்ணை வச்சிருக்கியா? மாமா, புரியாம பேசாதீங்க. உங்களுக்கும் இட்லி தான். ஆமாங்க, இது இட்லி தான். நீங்க ரெண்டு பேரும் கண்ணாடி போட்டு பாருங்க, இது மண்ணு. ஐயோ, ஏன்? வெயில்ல போயிட்டு வந்ததுல இருந்து உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. மாமாவுக்கு பைத்தியமா? எப்பல இருந்து? ஏமா, அவதான் என்ன பைத்தியம்னு சொல்றா, நீயுமா என்ன பைத்தியம்னு சொல்ற? ஐயோ, என் பக்கம் யாருமே இல்லையா? என்ன சார்? பாப்பா, நல்ல நேரத்துல வந்த. நீயே சொல்லு, இது மண்ணு தானே? மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வச்சிருக்காங்க, இத போய் மண்ணுங்கிறீங்களே. டேய், மடைய மாதிரி பேசுறிய, நல்லா பாடுறா. இது இட்லி தான் சார், அது போய் மண்ணுங்கிறீங்களே. சரியான பைத்தியம் சார். நான் பைத்தியமா? சட்டையெல்லாம் முடிச்சு கிளிக்காதீங்க, உங்களுக்கு பைத்தியம் தான். நான் பைத்தியமா? இப்படி போட்டு உடைக்கிறீங்களே, உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பைத்தியம் தான், பைத்தியம் தான், பைத்தியம் தான், நீங்க பைத்தியம். பைத்தியம் தான், பைத்தியம் தான், பைத்தியம் தான், பைத்தியம் தான், பைத்தியம் தான், பைத்தியம் தான். புடா, 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 புடா. என்னடா இது? எனக்கே தெரியாம என் வீட்டுல வள்ளி அடிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டி, நீ அடிக்க சொன்னியா? முருகா, நான் அடிக்க சொல்லலீங்க. ஏப்பா, என்னப்பா அது? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதனாலதான் கேக்குறேன். பக்கத்து பங்களாவை ஒரு கோடீஸ்வரமா விலைக்கு வாங்கிட்டாங்க. சரி, அந்த பங்களா அழகா இருக்கு, இந்த பக்கத்து வீடெல்லாம் அசிங்கமா இருக்குன்னு எல்லா வீட்டுக்கும் வெள்ளை அடிக்க சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க வீட்டுல கார் இருக்கு, எங்க வீட்டுல கார் இல்லைன்னா வாங்கி கொடுத்துருவாங்களா? பெரிய தேரே இருக்குங்க. என்னங்க இது, உங்களுக்கே பொட்டு வைக்கிறாங்க? விட்டுருவேனா? என்னன்னு பாத்துறேன். ஏப்பா, வக்கீல ஏத்திட்டு ஃபாரின் கார் போகுது, வக்கீல ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இல்லைங்க, எல்லாம் மாட்டுக்கு. மாட்டுக்கா? வக்கீலையே ஃபாரின் கார்ல ஏத்திட்டு போறாங்களே. மாட்டை எதுலங்க ஏத்திட்டு போவாங்க? பிளைட்ல ஏத்திட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நீ வா. அந்த பணக்காரிய சும்மா விடக்கூடாது. என்ன பண்ண போறீங்க? அவளையும் அமுக்கிடுறேன். முருகா, வேண்டாங்க, ஏதாவது வம்புல மாட்டிக்க போறீங்க. நானா மாட்டிக்குவேன்? கண்ணை கசக்கி அவ பங்களாக்குள்ள நான் கால் எடுத்து வைக்க போறேன். வா. நான் வரல.
நெத்தியை கீழே வச்சுட்டு வா. யார் நீங்க? என்னையா யாருன்னு கேக்குற? உங்க குடும்பத்துல 30 வருஷத்துக்கு முன்னால பர்மாவுக்கு ஓடி போனானே உங்க சின்ன மாமா. நீதிய நான் சொல்றேன், உங்க பேரு தேசிங்கராஜா. ஆமா ஆமா உங்களுக்கு குதிரை சவாரினா ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம குடும்பத்தனை பண்ணுவீங்க. ஆமா ஆமா. நீங்க சின்ன பையனா இருந்த போது கோவடமே காட்ட மாட்டீங்க. என்ன இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? இவங்க தானே எங்க மாமி. ஆமா ஆமா. அடாடா பழசையெல்லாம் மறக்காம இருக்கியே. பாத்தியா குழந்தை அப்படியே ஞாபகம் வச்சிருக்கு. என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வாங்க போயிடலாம். நான் ஐஜிவே ஏமாத்திருக்கேன், இது எல்கேஜி. சும்மா இரு. வா அம்மா வா, உன் நெத்திய காட்டு, குங்கும பொட்டு வச்சு விடுறேன். தேங்க்ஸ். உங்க காது காட்டுங்க. காதுல எல்லாம் பொட்டு வைக்க கூடாதும்மா. நான் பூ வைக்கிறேன். பயங்கரமான பாத்தியா இருக்கும். முருகா, இதுக்குத்தான் நான் வேண்டானே. ஏங்க இப்படி பண்றீங்க? எனக்கு பயமா இருக்கு முருகா. சும்மா இரு, நான் சுத்துறேன். அதாவது மருமகள. மருமகளா? உனக்கு நான் மாமான்னா எனக்கு நீ மருமகள் தானே. ஓ ஐ see. அதாவது உன்னை பார்த்த உடனே ஊருக்கு போலாம்னா வந்தோம். உன் முகத்தை பார்த்த உடனே பாசம் பொங்கி இங்கேயே தங்கி உன் கழுத்துல தாலி தொங்கி நாங்க அடிக்கிறோம் சிங்கி. அடுக்கு மொழியில இப்படி உளறீங்களே. கிறுக்கு பயில்கள்லாம் அடுக்க முடியல, அர்த்தம் இல்லாம தான் இப்ப உளறானுங்க. நீ சும்மா இரு. சுருக்கமா சொல்லுங்க, என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தோம். பாத்துட்டோம். பாத்துங்களா? நீ இங்க இழுக்கிற பாசம் இங்க இழுக்குத. மருமகளே, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை என் நெஞ்சில மூத்திரத்தை பெய்யும். அது பார்த்ததுக்கு பிறகுதான் நான் மண்டையை போடுவேன். இல்லைன்னா அவன் கூட நான் சண்டையை போடுவேன். கரெக்ட். நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க இங்க தங்கினதான எல்லாத்துக்குமே ஒரு வைப்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் அந்த வீட்டுக்கே பொட்டு வச்சிடுறேன். பாக்கலாம். முருகா முருகா. முருகாவா? அப்ப நம்ம ஜாதி. கடவுளையும் உங்க ஜாதியில சேர்த்துட்டீங்களா? அம்மா, நீங்க முருகன் அடிமையா? ஆமாங்க. நீங்க? யார் யார் முருகனுக்கு அடிமையோ அவர்களுக்கெல்லாம் நான் அடிமை. இன்னையில இருந்து நானும் உங்க அடிமை. நானும் உங்கள் அடிமை. அப்ப நான் என்ன கொத்தடிமையா? பொட்டி தூக்கிட்டு போயா. வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகா. வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகா. வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகா. வெற்றிவேல் முருகா. என்ன சார் வண்டி எங்க திடீர்னு சொல்லிட்டீங்க? இரியா, எனக்கு பாதுகாப்பா வர்ற போலீஸ் கரெக்டா என்ன பாதுகாக்கிறாங்கன்னு நான் டெஸ்ட் பண்ணணும். ஆமா சார், டியூட்டில அவங்க கரெக்டா இருக்க டெஸ்ட் பண்ணு சார். நான் என்ன பண்றேன், இந்த டாக்ஸிக்கு பின்னால படுத்துக்கிறேன். நீ என்ன பண்ற, உன்கிட்ட வந்து கேட்பாங்க எங்க ஜிப்பா போட்டவர்னு. இப்பதான் சார் இறங்கி இந்த பக்கம் போனாருன்னு சொல்லணும். எக்காரத்தை கொண்டு டாக்ஸி எடுத்துறாத, அப்புறம் நான் படுத்திருக்கிறது தெரிஞ்சிட போகுது. சரி சார். எதுக்கு ஒரு தடவை பொட்டு வச்சுட்டு போயிடுறேன். எங்க சொல்ல மாட்டேனே. எங்க தச்சுப்பா இப்பதான் சார் போனாரு. முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. நீங்க அடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வண்டி எடு. எடுக்க மாட்டேனே. வண்டி அடியா. எடுக்கிறேன் சார். முதல்ல வண்டி எடுத்துக்கலாம்ல. நீங்க அடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே நீ வாழ்க்கையில எதிர்பார்க்காத எல்லாம் தான் நடக்க போது. எடியா எடுக்கிறேன். எப்படியாவது அந்த ஜிப்பாவை கண்டுபிடிச்சு துப்புரியும் இலாக்காவில நான் அதிகாரி ஆகாம விட மாட்டேன். வலிக்குது. சாரி சார், அந்த ஜிப்பாவை பாத்தீங்களா? பாக்கல சார். தப்பிச்சுட்டான். துப்புரியும் நாயோட வரல. எதுக்கும் குறைச்சிக்கிட்டே தேடுவோம். கான்ஸ்டபிள், கே வீரமுத்து, வி லட்சுமி, கேவி. என்ன வீரமுத்து? வீரமுத்தா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல குங்குமத்தை வச்சுக்க. நீ என்ன வச்சுக்கிறது? நானே வச்சு விடுறேன். என்ன நாமம் போடுற? உன் நெத்திய பார்த்த உடனே நாமம் போடணும் போல தோணுச்சு. ஏண்டா, நான் நின்னுகிட்டே இருக்கேன், நீ உட்கார்ந்துட்டே இருக்க. நான் ஒரு பெரிய ஆபீசர். பெரிய ஆபீசர். டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளைதான். அறவேன். என்ன அடிக்கிற? குத்துவேன். நேரம் பத்தல. ஐ, உலக உருண்டைக்கு முடி முளைச்ச மாதிரி சின்ன பிள்ளையில உதிர்ந்த முடி வளரவே இல்லையா? வேர் இஸ் யுவர் ஒய்ஃப்? யாரு? லட்சுமியா? அதான்டா, நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணலாமே, அவளுக்கு நான் பொட்டு வைக்கணும். நீ என்ன சொல்றது? நானே வச்சு விடுறேன். கால் எடு, இதுல கொண்டு போய் வச்சிருக்கிய. லட்சுமி, லட்சுமி. யார் இவன்? ஓ, நம்ம பொண்டாட்டிக்கு சொந்தக்காரனா இருப்பான் போல இருக்கு. அதான் இப்படி மரியாதை இல்லாத நடந்துக்கிறான். இது அவகிட்ட சொல்ல போனா அதுக்கு வேற சண்டை போடுவா. நாம கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதான். லட்சுமியா? கள்ளி, என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? இந்தா குங்குமத்தை வச்சுக்க. உன் முகத்துக்கு குங்குமம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, வீரமுத்துவ சரியாவே கவனிக்கிறது இல்லையா? அவன் தலை வழுக்கையா இருக்குங்கிறதுக்காக அவன் தலையிலேயே தோசை ஊத்த ஆரம்பிச்சிட்டியா? நீங்க யாரு? அது இருக்கட்டும், இன்னைக்கு என்ன டிஃபன்? நீ என்ன சொல்றது? வீரமுத்துவே சொல்லிட்டான். எங்க இருக்கு தோசை? என்ன இது? யார் இவன்? வந்ததும் வராதமா டிஃபனை பத்தியே பேசிட்டு இருக்கான். ஓஹோ,
அவருக்கு சொந்தக்காரன் போல இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டா தகராறு வரும். நமக்கே வம்பு. லட்சுமி வா, வீரா உட்கார்ற. சாப்பிடுறியா? அப்புறம் சாப்பிடுறீங்கறியா? சரி இந்தாங்க 2 வடையா வச்சுங்க. ஆசமா 2 வடை. என்னங்க உங்களுக்கு வடைனா ரொம்ப பிடிக்குமா? உளுந்த வடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஓட்டையை நான் கட்ட வரல போட்டதா ரொம்ப பெருசா இருக்கு. இதுவும் உளுந்து வடை தான். எல்லா வடையும் எடுத்து வை. எல்லா வடையுமே எடுத்து வைக்கணுமா? சொந்தக்காரங்கன்னு ரொம்ப தான் பாசம் பொங்கி வழியுது. என்னங்க இந்தாங்க எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. டேய் வேர்க்குதுல்ல, ஃபேனை போடுங்க. கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லன்னா என்ன? விசிறி இருக்குல்ல, எடுத்து வீசுங்க. வீசுங்க. சொல்லுதுல வீசுறா, இல்லைன்னா குமட்டிலே குத்துவேன். முதல்ல குத்துனல்ல பல்ல உடைப்பேன். வீசுறா. எல்லாம் என் தலையெழுத்து. தலையில எழுதுனா வழுக்கும். ஏய், இந்த பக்கம் வேர்க்குது, நான் வீசுறேன். அந்த பக்கம் வேர்க்குமில்ல, நீ எடுத்து வீசு. சொல்றாங்கல்ல வீசுடி. வீசுமா. ஐயோ, ஐஜிக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவரா இருப்பார் போல இருக்க. ஐஜி பொண்டாட்டி பரிமாறாங்க. ஐஜியே இவருக்கு வீசிட்டு இருக்காரு. இவரை புடிச்சிருந்தோம் நம்ம ப்ரமோஷனா போயிருக்கோம். நாளைக்கு இவரை வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் விருந்து கொடுத்து வீசி ப்ரமோஷன் வாங்கிட வேண்டியதுதான். ஆல் போலீஸ் சார் கோ. பொங்கப்பா. ஐலசா துடைக்கிறானா, பெயிண்ட் எடுக்கிறானா, மிளகா அரைச்சி மாதிரி அரைச்சிட்டே இருக்கான். தம்பி ஊருக்கு புதுசா? ஆமா. பார்ட்டி யாரு? எங்க போகணும்? பக்கத்துலதான் போகணும். அட நெத்தி பெருசா இருக்க, முதல்ல குங்குமத்தை வச்சுக்க. எந்த கோயில் குங்குமம்? அல்தாப் ஆறுமுகம் கோயில் குங்குமம். அப்படி ஒரு கோயில் இருக்கா? இப்ப இருக்குன்னு வச்சுக்கயா. குங்குமம் வச்சு பார்ட்டி நம்மள அசத்துறான். கவுத்தர வேண்டியதுதான். சார், நீங்க மட்டும் தானே வண்டியில வரீங்க? பெட்டி எதுல வருது? பொட்டி வேற ஒரு டாக்ஸில வருது. குங்கும டப்பா ஆட்டோல வருது. யோ, எல்லாம் ஒன்னா தான் வருது. போச்சிக்காதீங்க சார். நான் எதுக்கு கேட்டேன்னா, உங்களுக்கு மட்டும் தான் வண்டியில மீட்டர் போடுவேன். பெட்டி ஏத்தணும்னா மீட்டருக்கு மேல 10 ரூபாய், 10 rupees. இந்த அல்தாப் ஆறுமுகத்தை பத்தி உனக்கு தெரியாது. இரு, உங்க குடும்பத்துக்கே பொட்டு வச்சு குடும்பத்தையே கவுத்திடுறேன். எப்பா போலாமா? போலாம் சார். மீட்டர் போடுங்க சார். சார் போலாமா சார்? இங்க இருக்கிறதுக்கா யாருன்னு போயா. ஐயோ சார், சார் வண்டி என்ன சார் இங்க நிறுத்த சொல்லிட்டீங்க? மீட்டருக்கு மேல 10 ரூபாய் கட்டில, நான் எங்க நிறுத்த சொன்னாலும் நிறுத்தணும். ராமன் தம்பி லட்சுமணன் இருக்காரா? அவர் யாருங்க? ஓ, ராமன் தம்பி லட்சுமணன் ஊர் பூரா தெரியும். நீ ராமாயணம் படிச்சது இல்லையா? அட லட்சுமி இல்லைங்க, இங்க இன்ஸ்பெக்டர் ராகவன் தான் இருக்காரு. யாரு? விவோ ஸ்டேஷன்ல இருந்தாரு அந்த ராகவனா? ஆமா. அந்த ராகவன் அப்பா கூட இந்த இது கிருஷ்ணமூர்த்திங்க. கிருஷ்ணமூர்த்தி நானும் நேத்திக்கு ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தோமே. ஏங்க அவர் செத்து 1 வாரம் ஆச்சுங்க. அப்ப பேசிக்கிட்டு இருந்தது யாரு? கிருஷ்ணமூர்த்தி தம்பி ராமமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி குனி. கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி பையன் ராகவா. இவன் சாகவான் இருக்கான். கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. ஓகே. கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி யார் அவரே? நீயா அப்படி கேக்குற? போன வாரம் செத்து போனாரே உங்க அப்பா, அவர்தான். ஆமா, போன வாரம் தான் செத்து போனாரு. அவர் பையன் ராகவன் தானே நீ? ராகவன் நான் தான். அப்ப நீங்க? ஓ சித்தப்பாடா. சித்தப்பாவா? நான் பார்த்ததே இல்லையே. எப்படி பாத்துக்க முடியும்? ஏன் 20 வயசுல தான் நான் லண்டன் போயிட்டேனே. 20 வயசுல லண்டன் போனீங்களா? இப்ப என்ன வயசு? 20. எப்படிங்க? அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறது இல்ல. என்னைக்குமே ஒரே பேச்சு தான். கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. அப்பா, அப்பா. கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. எங்க அப்பா செத்தப்ப கூட இவ்வளவு தள்ளி வரல. ஒரு வாரம் ஆச்சுல, ஊறி இருக்கும். கரெக்டா கண்டுபிடிச்சு. நீங்க தான் என் சித்தப்பா. குனி. எதுக்கு? பொட்டு வைக்கத்தான். சித்தப்பா, என்னப்பா? இந்த வயசுல ஏதாவது மலரும் நினைவுகள் உண்டா? எக்கச்சக்கமா இருக்கு. மொத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு பின்னால தோட்டம் இருந்துச்சு. நீ என்ன பண்ணுவ? கலப்பைய கையில எடுத்துக்கிட்டு 7 கிலோ உரத்தையும் தூக்கிக்கிட்டு. என்ன சித்தப்பா, வயலும் வாழும் மாதிரி இருக்கு. ஏதாவது கவர்ச்சியா சொல்லுங்களேன். இருக்க, நான் ரூம்ல உட்கார்ந்திருப்பேன். நீ குடுகுடுன்னு ஓடி வந்து, சித்தப்பா என் கன்னத்துல ஒண்ணு குடுங்கன்னு கேட்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? பலார்னு ஒண்ணு கொடுப்பேன். வலிச்சாலும் இன்ப வேதனையா இருக்கு சித்தப்பா. ரத்த பாசாடி. வாங்க சித்தப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். வர்றேன். இன்னைக்கு வேற வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வர்றேனே. அச்சுமா ஏண்டா சித்தப்பன் போறேன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிய, வாசல் வரைக்கும் வந்து வழியில் கூப்பிடுற. வா. உடம்ப நல்லா கவனிச்சுக்க. சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளி. டெய்லி குளிக்கிறேன். டெய்லி குளிச்சு வந்தா தடிக்குது. உழைக்கிறேன் சித்தப்பா. உழைக்கணும்.
ஏமாத்தவும் கூடாது ஏமாறவும் கூடாது. ஏமாறாதே ஏமாத்தாதே. அப்படி அப்ப நான் வச்சுமா சித்தப்பா என்னப்பா என் கன்னத்துல அடிச்சீங்களே அதே மாதிரி செல்லமா அடிங்க சித்தப்பா. இங்க அடிங்க. இந்த கணத்துல ஏசுநாதர் சொன்னதை நீதான் ஃபாலோ பண்ற. ஆமென். வரேன் சார். பாய். ஏய் நான் கார்ல ஏறி உட்கார்ந்தவனே நீ என்ன பண்ணணும்? போயிடணும். அறிவிட்டவனே கதவை சாத்தணும். சாரி சித்தப்பா. அப்ப நான் வச்சுமா மோதிரம் என்னது கொஞ்சம் அசந்து அவ்வளவுதான். எனக்கே குங்குமம் போட்டு வச்சிருவான் போல இருக்கே. வர்றேன். தம்பி மீட்டருக்கு மேல பணம் எவ்வளவு கேட்டா? உங்ககிட்ட பணம் கேட்பனா சார்? உங்க செல்வாக்கு என்ன மரியாதை என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன தெரிஞ்சுக்கிட்டீல்ல? சரி சார். அப்ப நான் வச்சுமா சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? என்ன உங்க சிஷியனை ஏத்துங்க சார். தாராளமா ஏத்துக்கிறேன். இந்தா குங்குமம் கட்டுங்க. யாராவது வந்தா வச்சு விடு. என் கொள்கைய தமிழ்நாடு பூரா பரப்பு. பரப்பிடுறேன். எங்கயா கூட்டமா ஓடி வரீங்க? போராட்டமா இல்ல ஊர்வலமா? அது ஒண்ணு இல்லைங்க, உங்க சம்சாரம் கோழிக்கறி சாப்பாடு சாப்பிடுறாங்களாமே. ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? அதுக்கு என்ன அப்போ? அத நாங்கெல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சத்தம் போடாம ஜன்னல் வழியா பாத்துட்டு போங்க. சரி வாங்க வாங்க. புருஷன் ஊர்ல இல்லையாமே? என்ன ருசி என்ன ருசி. நல்ல வெடா கோழி. புரியாத பயலுங்க. கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா அன்னையோட கோழி சாப்பாடு சரி. இப்படி சாப்பிட்டா தினசரி கோழி சாப்பாடு சாப்பிடலாமே. என்ன மனமா இருக்குது. ஏண்டி நான் கோழிச்சோறு சாப்பிடுறத வேடிக்கையா பாக்குறீங்க? மரியாதையா ஆளுக்கு 10 ரூபாய கீழே வச்சுட்டு போயிருங்க. இல்ல விட மாட்டேன். ஆமா ஓடி போயிட்டாங்க. இந்த ஆளுங்க இவரை காவலுக்கு வச்சுட்டு சாப்பிட்டா அம்மட்டு பேரையும் வேடிக்கை பார்க்க விட்டுட்டாரு. என்னங்க என்னங்க நான் சாப்பிட போறேன் கொஞ்சம் பாத்துக்குங்க தானே சொன்னேன். எங்க பண்ணீங்க? எத்தனைக்கு சுண்ணாம்பு பத்தல. காசு கொடுத்து வாங்குவானேன்னு எதிர் வீட்டு சுபத்துல சுண்ணாம்பு சுரண்டிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் நோஞ்சிட்டாங்க. ஆமா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த கோழி முட்டை போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? கோழியை தினமும் இப்படி தலைகீழ கட்டி தொங்க விட்டா முட்டைய கீழே போடாது, மேல கடாசம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இந்த கோழி முட்டை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. காட்சி இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? கோழிக்கு இடுப்பொலி வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளும் இந்த கோழி முட்டை போட்டு ஆகணும். இதுக்கெல்லாம் போய் கெடு வைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்குதா? இப்படி பணத்தை சேர்த்து சேர்த்து கடைசியில உன் மகளுக்கு தானே கொடுக்க போறேன். என்னது? என் மகளுக்கு நான் கொடுக்க போறேனா? எவன் என் பொண்ணுக்கு ₹1,00,000 கொடுக்கறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். ஓஹோ, உன் பொண்ணுக்கே விலை வச்சிட்டியா? ஆமா. எனக்கு என்ன விலை வச்சிருக்கிற? உங்களுக்கா 108 ரூபாய் கொடுத்தா போதும், தள்ளி விட்டுருவேன். 108? நான் என்ன செதர் தேங்காயா? என்ன? ஒண்ணும் இல்ல மாமா, உன்னை ஒரு வழி பண்றேன். காகித கப்பலை கடல்ல விட்டா முழுகித்தான் போகும். என்ன பேப்பர்லாம் சேர்த்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற? பட்டம் விட போறியா? பட்டம் இல்லைங்க, உங்களுக்கு வேட்டி தயார் பண்ணிட்டு இருக்கேன். இது பேப்பர்ல வேட்டியா? என்ன நீ விளையாடுறியா? நான் ஒண்ணும் விளையாடல. இனிமே உங்களுக்கு துணி வேட்டி எல்லாம் கிடையாது, பேப்பர் வேட்டி தான். இந்த பழசெல்லாம் வீட்டுக்கு வச்சுக்கீங்க, புதுசு மட்டும் தீபாவளிக்கு வச்சுக்கீங்க. என்ன காஞ்சனா, இதையெல்லாம் கட்டிக்கிட்டு என்ன திரிய சொல்றியே? எனக்கு இது கேவலம் இல்லையா? கேவலமா? அப்பேற்பட்ட வாலிப பையன் அவனே கட்டிக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு என்ன கழுத்து பயலுக்கு? இந்த பையன் வந்தாலும் வந்தான், என் தலையில கைய வச்சா கூட பரவாயில்லை, என் இடுப்பு வேட்டியில கைய வச்சுட்டான். அதையும் எடுக்கிறீங்க? ஜட்டியா ஒட்டிக்கலாம்னு தான். இதையா? சரி வானா, இத ஒட்டிக்கிறேன். என்னமோ பண்ணுங்க போங்க. தம்பி, உன்னால என் நிலைமைய பாத்தியா? காலை அகட்டி அகட்டி வியாதியஸ்த மாதிரி நடக்க வேண்டியிருக்கு. ஒரு 2 நாள் தாங்க இப்படி, அப்புறம் பழியிடும். என்ன தம்பி, இத போட்டுக்கிட்டு இந்த ஊர்ல எந்த தெருவுல வேணாலும் போவோம், ஆனா ஆத்தங்கர பக்கம் போகப்படாது. ஏங்க? அங்கதான் கழுதைங்க ஜாஸ்தி. ஐயோ. இந்த பேப்பர் ட்ரெஸ் தின்னுடுச்சுன்னா நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும் தம்பி. ஐயா, டேய் தர்றன்னு கிழிஞ்சிட போகுதுடா. என்ன வேணும்? என்னங்க பேப்பர்ல ட்ரெஸ் போடுறீங்க? ஆமா, இது இன்னைக்கு பேப்பர் தானே? இது நேத்திய பேப்பர். இன்னைக்கு பேப்பர் இங்க இருக்குது. எனக்கு இன்னைக்கு பேப்பர் தான் வேணும். வா வா.
என்னடா மேலங்கேயும் பாக்குற ரிசல்ட் பாக்குறேங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா மேல பாரு, இங்க பாரு. தேர்ட் கிளாஸ்னா கீழே பாரு, செகண்ட் கிளாஸ்னா நீயே பாத்துக்க. நம்பர் இருக்கு, நம்பர் இருக்கு. இரு இரு, என்னையா வரட்டுமா? பேப்பர் படிச்சு சுட்டுக்குள்ள போறியா? சுத்தா என்ன விளையாடுறீங்களா? சுட்டுக்குறா போ. ஏய், ஓசியில பேப்பர் படிக்கிறான். இவனுங்க பேப்பர்ல வேட்டி சட்டை போட்டு அலையறதுனால பஞ்சாயத்து இங்க கூடி இருக்குது. உங்களால இந்த ஊருக்கே அவமானம். நல்லா இருக்கே, இதுல என்ன அவமானம்? எங்க பேப்பர் நாங்க கட்டிக்கிறோம், அத பத்தி உங்களுக்கு என்ன? மானத்தை மறைக்கணும், அவ்வளவுதானே. எதால மறைச்சா என்னங்க? ஓசியில பேப்பர் படிச்சு போயிருக்கான், அதை கேட்காம எங்க மேல குத்தம் சொல்றீங்களா? நிறுத்தப்பா, ஊருக்குள்ள புதுசா வந்த நீ நியாயம் பேசுறியா? நீ கெட்டது இல்லாம எங்க ஊர்காரன வேற கெடுக்குறியா? நான் அவருக்கு எடுத்துட்டேனா? என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நீங்க பேப்பர்ல வேட்டி சட்டை போட்டுட்டு போறீங்க, திடீர்னு மழை பெய்து வச்சுக்கோங்க, இந்த பேப்பர் என்ன ஆகும்? நனைஞ்சு கிழிஞ்சு. அந்த நேரம் பார்த்து மழைக்காக பொம்பளை பிள்ளைங்க மரத்தடியில ஒதுங்குன்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணுங்க மான மரியாதை என்ன ஆகுறது? அதனால பேப்பர்ல வேட்டி சட்டை போட்டீங்கன்னா ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம். பேப்பர்ல வேட்டி சட்டை போடலைன்னா ஊருக்குள்ள இருக்கலாம். என்ன சொல்றீங்க? ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. இனிமே அவங்க 2 பேரும் உங்களை மாதிரியே வேட்டி சட்டை போட்டுக்குவாங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. கொம்பு தேனை எடுக்க மலை ஏற போற கிளியே, பம்பு தும்பு எதுக்கு ஏன் பஞ்சவர கிளியே, செம்பு பால காய்ச்சி கொஞ்சம் சீனி போட்டு தாரே, கம்பு ஆட்டம்